பலர் கோவிலுக்கு போக நேரமில்லை என்று சொல்லி வழிபாட்டை தள்ளி போடுகிறோம். சிலர் மனதில் நிறைய கவலைகள் இருந்தாலும் அதை யாரிடமும் சொல்ல முடியாமல் அமைதியாக துன்பப்படுகிறார்கள். ஆனால் உண்மையில் சிவபெருமானிடம் பேசுவதற்கு பெரிய பூஜைகள் தேவையில்லை, அதிக நேரமும் தேவையில்லை. தினமும் ஒரு நிமிடம் போதும். அந்த ஒரு நிமிடம் நீங்கள் உண்மையாக மனதை திறந்து சிவபெருமானிடம் பேசினால் உங்கள் உள்ளத்தில் இருக்கும் பயம், குழப்பம், கவலை, தடைகள் அனைத்தும் மெதுவாக கரைந்து போகத் தொடங்கும். சிவபெருமான் என்பது அழிவின் கடவுள் மட்டுமல்ல, அவர் மறுபிறப்பின் தொடக்கமும் ஆவார். உங்கள் வாழ்க்கையில் பழைய துன்பங்களை அழித்து புதிய நல்ல தொடக்கங்களை தரக்கூடிய அதிசய சக்தி சிவபெருமானிடம் இருக்கிறது. நீங்கள் எவ்வளவு பெரிய பிரச்சனையில் இருந்தாலும், எவ்வளவு தனிமையில் இருந்தாலும் உங்களை ஒருபோதும் விட்டு விலகாத தெய்வ சக்தி சிவபெருமான். பலர் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்தை அடைந்த பிறகு அவர்கள் சொல்வது என்ன தெரியுமா? நான் தினமும் சிவபெருமானிடம் ஒரு நிமிடம் இதை கேட்டேன், அதன் பிறகு என் வாழ்க்கை மாறிவிட்டது என்பதுதான். அந்த ஒரு நிமிடம் நீங்கள் சிவபெருமானிடம் கேட்கும் வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகள் அல்ல. அது உங்கள் விதியை மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த வேண்டுதலாகும். உங்கள் மனதில் இருக்கும் உண்மையான ஆசையை, உங்கள் துன்பத்தை, உங்கள் பயத்தை, உங்கள் எதிர்காலத்தை சிவபெருமானிடம் ஒப்படைக்கும் அந்த ஒரு நிமிடம், அது உங்கள் வாழ்க்கையின் திருப்பு முனையாக மாறும். சிலர் இதை நம்பாமல் இருக்கலாம், ஆனால் மனதார சிவபெருமானிடம் பேச ஆரம்பித்தவர்கள் மட்டும் இந்த உண்மையை ஆழமாக உணர்ந்திருக்கிறார்கள். அதனால்தான் தினமும் ஒரு நிமிடம், அதிகாலையில் அல்லது இரவில் உறங்குவதற்கு முன் சிவபெருமானின் புகைப்படம் அல்லது சிவலிங்கத்தின் முன் நின்று உங்கள் மனதை அமைதியாக்கி ஒரு குறிப்பிட்ட வேண்டுதலை கேளுங்கள். அந்த ஒரு நிமிடம் உங்கள் வாழ்க்கையை எப்படி மாற்றும் என்பதை நீங்கள் உங்கள் அனுபவத்தில் உணர ஆரம்பிப்பீங்கள். இந்த வீடியோவில் தினமும் ஒரு நிமிஷம் சிவபெருமானிடம் நீங்கள் என்ன கேட்க வேண்டும், எப்படி கேட்க வேண்டும், அது உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொண்டு வரும் என்பதை மிகவும் தெளிவாகவும் ஆழமாகவும் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். இந்த வீடியோவை முழுவதும் கவனமாக பாருங்கள். ஏனெனில் இந்த ஒரு நிமிட வேண்டுதல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காத்திருக்கும் அதிசயத்தை நிஜமாக மாற்றக்கூடும். தினமும் ஒரு நிமிடம் சிவபெருமானிடம் நீங்கள் கேட்க வேண்டிய அந்த ஒரு வேண்டுதல் என்னவென்றால், ஓம் நம சிவாய. என் வாழ்க்கையை சரியான பாதையில் நடத்துங்கள். என்னால் செய்ய வேண்டியதை சரியாக புரிய வையுங்கள். என் மனதில் இருக்கும் பயம், தடைகள், துன்பங்கள் அனைத்தையும் நீக்கி எனக்கு அமைதி, தைரியம், நல்ல முன்னேற்றம் கொடுங்கள் என்று மனதார கேளுங்கள். இந்த வேண்டுதல் சாதாரண வார்த்தைகள் அல்ல. இது உங்கள் உள்ளத்தையும் உங்கள் விதியையும் மெதுவாக மாற்றத் தொடங்கும் ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக இணைப்பு ஆகும். நம்மில் பலர் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் குழப்பத்தில் இருப்போம். சில நேரங்களில் நம்முடைய முயற்சிகள் பலிக்காமல் போகும். சில நேரங்களில் நம்மை நாமே இழந்து போன உணர்வு வரும். அப்படி இருக்கும் நேரங்களில் சிவபெருமானிடம் தினமும் ஒரு நிமிஷம் இதை கேட்டால் அவர் உங்கள் மனதை தெளிவாக்க ஆரம்பிப்பார். உங்கள் எண்ணங்கள் மாறும். உங்கள் முடிவுகள் சரியான பாதைக்கு செல்லும். உங்கள் வாழ்க்கையில் இருந்த தடைகள் மெதுவாக விலகத் தொடங்கும். நீங்கள் நினைத்தது உடனே நடக்காமல் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை சரியான திசையில் நகரத் தொடங்கும். சிவபெருமான் என்பது மௌனமாக இருந்தாலும் உங்கள் உள்ளத்தின் குரலை முழுமையாக கேட்கும் தெய்வ சக்தி. நீங்கள் யாரிடமும் சொல்ல முடியாத துன்பத்தை கூட அவரிடம் சொல்லலாம். சிவபெருமான், நான் மிகவும் கஷ்டத்தில் இருக்கிறேன், எனக்கு வழிகாட்டுங்கள், என்னை காப்பாற்றுங்கள் என்று உண்மையாக கேட்டால் அந்த வேண்டுதல் வீணாகாது. சில நாட்களில் உங்கள் மனதில் ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கும். சில வாரங்களில் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத நல்ல மாற்றங்கள் தோன்றும். சில மாதங்களில் நீங்கள் இருந்த நிலைமையை விட மிக உயர்ந்த நிலைக்கு செல்ல ஆரம்பிப்பீர்கள். இந்த வேண்டுதலை கேட்கும் போது ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், முழு நம்பிக்கையுடன் கேட்க வேண்டும். சந்தேகத்துடன் கேட்கக்கூடாது. சிவபெருமானின் முன் நின்று அல்லது அவரது புகைப்படத்தை பார்த்து கண்களை மூடி மெதுவாக மூச்சை இழுத்து உங்கள் மனதை அமைதியாக்கி இந்த வார்த்தைகளை சொல்லுங்கள். அந்த ஒரு நிமிடம் முழுவதும் உங்கள் கவனம் சிவபெருமானிடம் மட்டும் இருக்க வேண்டும். உங்கள் மனம் அமைதியாகும். உங்கள் உள்ளம் லேசாகும். அந்த நிமிடம் உங்கள் வாழ்க்கையின் மிக சக்தி வாய்ந்த ஆன்மீக தருணமாக மாறும். தினமும் இதை தொடர்ந்து செய்ய ஆரம்பித்தால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தெரியாத பாதுகாப்பு சக்தி உங்களை சுற்றி இருப்பதை நீங்கள் உணர ஆரம்பிப்பீர்கள். முன்பு பயமாக இருந்த விஷயங்கள் இனி உங்களை பாதிக்காது. முன்பு முடியாது என்று நினைத்த விஷயங்கள் இப்போது சாத்தியமாகும். உங்கள் மனதில் தைரியம் அதிகரிக்கும். உங்கள் வாழ்க்கையில் நல்ல வாய்ப்புகள் வரத் தொடங்கும். இது ஒரு மந்திரம் அல்ல, இது சிவபெருமானுடன் நீங்கள் உருவாக்கும் ஒரு உண்மையான ஆன்மீக தொடர்பு. அதனால இன்று முதல் தினமும் ஒரு நிமிடம் மட்டும் எடுத்துக்கொண்டு சிவபெருமானிடம் இந்த வேண்டுதலை மனதார கேளுங்கள். உங்க வாழ்க்கையில் என்ன மாற்றம் நடக்கிறது என்பதை நீங்களே பார்த்து ஆச்சரியப்படுவீர்கள். அந்த ஒரு நிமிடம் உங்கள் துன்பத்தை நம்பிக்கையாக மாற்றும். உங்கள் பயத்தை தைரியமாக மாற்றும். உங்கள் வாழ்க்கையை ஒரு புதிய ஒளியால் நிரப்பும். சிவபெருமானின் அருளை முழுமையாகவும் எளிதாகவும் பெற வேண்டுமென்றால் அது பெரிய யாகங்கள், அதிக செலவுகள் அல்லது கடினமான விரதங்கள் மூலமாக மட்டுமே கிடைக்கும் ஒன்றல்ல. உண்மையில் சிவபெருமான் மிகவும் எளிமையான தெய்வம். அவர் மனதின் உண்மையை மட்டுமே பார்க்கிறார். அதனால் உங்கள் வாழ்க்கையில் சில எளிய ஆன்மீக பழக்கங்களை தினசரி கடைபிடிக்க ஆரம்பித்தால்
சிவபெருமானின் அருள் மெதுவாக உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படத் தொடங்கும். முதலில் தினமும் ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை குறைந்தபட்சம் 11 முறை அல்லது 27 முறை மனதார சொல்லும் பழக்கத்தை உருவாக்குங்கள். இந்த 5 எழுத்து மந்திரம் சாதாரண மந்திரம் அல்ல. இது சிவபெருமானின் முழு சக்தியையும் உள்ளடக்கிய மிக புனிதமான மந்திரம். நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லும்போது உங்கள் மனதில் இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் மெதுவாக நீங்கும். உங்கள் உள்ளத்தில் ஒரு அமைதி பிறக்கும். உங்கள் வாழ்க்கையில் நல்ல சக்திகள் ஈர்க்கப்பட ஆரம்பிக்கும். இந்த மந்திரத்தை அதிகாலையில் அல்லது இரவு தூங்குவதற்கு முன் சொன்னால் அதன் பலன் இன்னும் அதிகமாக இருக்கும். அடுத்ததாக வாரத்திற்கு ஒரு முறை, குறிப்பாக திங்கட்கிழமை அன்று சிவபெருமானை நினைத்து வழிபடுவது மிகவும் சிறந்தது. திங்கட்கிழமை என்பது சிவபெருமானுக்கு மிகவும் பிரியமான நாள். அந்த நாளில் அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று சிவலிங்கத்தை தரிசனம் செய்து உங்கள் வேண்டுதலை மனதார சொல்லுங்கள். கோவிலுக்கு செல்ல முடியவில்லை என்றாலும் உங்கள் வீட்டில் சிவபெருமானின் புகைப்படம் முன் ஒரு தீபம் ஏற்றி ஒரு மலர் வைத்து ஒரு நிமிடம் அமைதியாக அமர்ந்து சிவபெருமானை நினைத்தால் போதும். சிவபெருமான் உங்கள் உண்மையான பக்தியை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார். மேலும் உங்கள் வாழ்க்கையில் உண்மை, நேர்மை மற்றும் நல்ல மனதை கடைபிடிப்பது மிகவும் முக்கியம். சிவபெருமான் எப்போதும் உண்மையான மற்றும் தூய்மையான உள்ளம் கொண்டவர்களை விரைவாக அருளால் காக்கிறார். யாரையும் ஏமாற்றாமல், யாருக்கும் தீங்கு நினைக்காமல், முடிந்த அளவு பிறருக்கு உதவுவது சிவபெருமானின் அருளை ஈர்க்கும் மிகப்பெரிய பரிகாரமாகும். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு நல்ல செயலும் சிவபெருமானின் ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கைக்கு அருகில் கொண்டு வரும். அதேபோல் அதிகாலையில் எழுந்ததும் அல்லது இரவு உறங்குவதற்கு முன் சிவபெருமானை மனதில் நினைத்து, சிவபெருமான் என்னை காப்பாத்துங்கள், என்னை சரியான பாதையில் நடத்துங்கள் என்று ஒரு நிமிடம் மனதார சொல்லுங்கள். இந்த ஒரு நிமிடம் கூட உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். உங்கள் மனதில் இருக்கும் பயம் குறையும். உங்கள் எண்ணங்களில தெளிவு வரும். உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் உருவாகும். மிக முக்கியமாக சிவபெருமானிடம் முழு நம்பிக்கையை வைத்திருங்கள். சில நேரங்களில் பலன் உடனே தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அதனால் அவர் கேட்கவில்லை என்று அர்த்தமில்லை. சிவபெருமான் சரியான நேரத்தில் உங்கள் வாழ்க்கைக்கு சரியானதை தருவார். நீங்கள் அமைதியாக நம்பிக்கையுடன் தொடர்ந்து அவரை நினைத்து வழிபட்டால் அவர் அருள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். இன்று முதல் இந்த எளிய வழிகளை உங்கள் வாழ்க்கையில் தொடங்குங்கள். பெரிய மாற்றங்களை எதிர்பார்க்க வேண்டாம். சிறிய மாற்றங்களை கவனியுங்கள். உங்கள் மனதில் வரும் அமைதி, உங்கள் வாழ்க்கையில் வரும் நல்ல வாய்ப்புகள், உங்கள் உள்ளத்தில் பிறக்கும் தைரியம், இவை அனைத்தும் சிவபெருமானின் அருளின் அறிகுறிகள். சிவபெருமானை உண்மையாக நினைக்கும் ஒருவரையும் அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஓம் நம சிவாய.